தேதிகள்ல தான் இந்த திருவிழா கொண்டாடப்படுது. நாகூர் ஆண்டவர் இறந்த நாள் தொடங்கி 14 நாட்களுக்கு இந்த திருவிழா கொண்டாடுறாங்க. இது நாகூர் ஆண்டவர் இறந்த மறு வருடமான 1559 இருந்து தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க. மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுது அப்படிங்கிறதா இந்த கந்தூரியினுடைய சிறப்பு. சரி, நாகூர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவை நாம இப்ப டேஸ்ட் பார்க்கலாமா? நாம இப்ப பார்க்க போறது பாங்கா. அதாவது நாகூர் பகுதிகளில் இது ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு குழம்பு வகையை சார்ந்த உணவு. இதற்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மீன் தேவையா இருக்கு. என்ன மீன் இதுக்கு சரியான மீனா இருக்கும்? பாங்காக்கு மீன் எந்த மீனும் சேர்க்கலாம், குறிப்பிட்ட மீனுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அந்த மீன் கொஞ்சம் திக்னஸான மீன், ஹார்ட் மீன். அதாவது குழம்புல போடும்போது கரையக்கூடாது. இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், கழுவிட்டு இதை அந்த கோடு போட்டு வச்சிருக்கோம். உப்பு உரப்பு உள்ள போறதுக்காக நம்ம லேசா கீறி விட்டுருக்கோம். வெங்காயம், தக்காளி, தனியா தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாய், அப்புறம் பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், தண்ணி, தேங்காய் பால். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்போ லேசா கல்லு காயணும். இதுல போட்டு கொஞ்சமா இப்படி ஒரு மிளகாய் தூள் போட்டுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன். இந்த கொஞ்சம் உப்பு இதுவும் சுவைக்கு மஞ்சத்தூள் நல்லா பிரட்டிக்கிறோம். இப்ப நல்லா கொஞ்சம் உப்பு காரத்துல அப்படியே பிரட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம காஞ்சி வச்சு இந்த எண்ணெயை ஊற்றிடலாம். பொரிக்கிற மாதிரி இது செய்யறது ரொம்ப ஈஸி. இது எல்லாருமே பண்ணலாம். காஞ்சிருச்சு. இப்போ இந்த சட்டி காஞ்சிருச்சு. எல்லாம் இந்த எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் காயணும். வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, இந்த அளவுக்கு உப்பு இருந்தால் போதும். அது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இது போடலாம், அப்படியே போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு இதில் அப்புறம் இது தக்காளி. காரத்துக்கு பச்சை மிளகாவை கொஞ்சம் நறுக்கி போடணும். மிளகாத்தூள் கொஞ்சம் லேசாக போட்டுக்கலாம். ஜீரகம், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போடலாம். ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லாவும் இருக்கும். இதில் மல்லி பொடியெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம முழுமையா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு நிறைய இருக்குது. போதுமா? அணைச்சிட்டு இதை எடுத்து இதில் போட்டுட்டு இப்போ தேங்காய் பாலை இதில் சேர்த்துட்டு, இது ஒரு தேங்காயில் எடுத்த பால், ஒரு பாதி தேங்காய். இது லைட்டாக ஒரு கொதிக்கு வரணும். அவ்வளோதான். கடைசியா மல்லி, புதினா போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் போடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு பாங்கா பக்காவா இருக்குங்க.
நாகப்பட்டினம். நாகப்பட்டினமா நாகப்பட்டினமா அப்படின்னு பல பேருக்கு பல குழப்பங்கள் வருங்க. பட்டணம் அப்படின்னா நகரம் அப்படிங்கிறது பொருள், இது உங்களுக்கே தெரியும். பட்டினம் அப்படின்னா கடற்கரை சார்ந்த ஊர் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இதுவும் கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நாகப்பட்டினம் அப்படிங்கிறது தான் சரியான பெயர். இங்க இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நாகூர் இருக்கு. நாகூர் ஆண்டவர் நாகூருக்கு வந்து சேர்வதற்கு முன்னாடி வரைக்கும் அதுக்குன்னு தனியான வரலாறு இல்லை. அதாவது 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ நாகப்பட்டினத்தினுடைய வரலாறு தான் நாகூருக்கும். அதனால நாம இப்போ நாகப்பட்டினத்தினுடைய வரலாறு பார்த்திடலாம். சோழர்கள் காலத்துல காவிரி பூம்பட்டினம் என்கிற பூம்புகார் பேர் அலைகளால் அழிஞ்சது. பூம்புகார் அழிவுக்கு பிறகு சோழர்களின் முக்கிய துறைமுகமாக நாகப்பட்டினம் மாறிப்போச்சு. சோழர்களுக்கு பிறகு நாகப்பட்டினம் நாயக்க மன்னர்கள் வசம் வந்துச்சு. 16ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல இங்க வணிகம் செய்ய வந்த போர்த்துகீசியர்கள் நயவஞ்சகமாக பேசி நாகப்பட்டின துறைமுகத்தை நாயக்க மன்னர்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. கிபி 1658 டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியர்களோடு சண்டை போட்டு அவங்களை நாகப்பட்டினத்திலிருந்து துரத்தினாங்க. தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் ஏகோஜியுடன் உடன்படிக்கை போட்ட டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்தை 1658 குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் பிரிட்டிஷார் பிடியில நாகப்பட்டினம் வந்துச்சு. இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷார் குறிப்புல நாகப்பட்டினத்தை நெகப்பெட்டாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதையே போர்த்துகீசியர் நெகப்பட்டான் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஹாலந்துக்காரங்க நேகப்பெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ நாகப்பட்டினத்தை படான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பழங்கால வரலாற்றாளரான தலாமி இந்த ஊரை நிக்காமான்னு குறிப்பிடுறாரு.